வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் இந்த காணொளிக்கு வரவேற்கிறேன். நீங்கள் கேட்பது ஸ்ரீ குரல். தற்காப்பு கலை என்றதுமே நம் நினைவுக்கு வரும் ஒரே பெயர் ப்ரூஸ் லீ ஆகத்தான் இருக்கும். உலகில் அதிகமாக தற்காப்பு கலை பள்ளிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு ப்ரூஸ் லீயின் என்டர் த டிராகன் எனும் திரைப்படம் வெளியான ஆண்டாகும். ப்ரூஸ் லீயின் திரைப்படங்களின் தாக்கம் எந்தளவிற்கு இருந்தது என்பதை இதன் மூலம் அறியலாம். தற்காப்பு கலையை அதிகமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமை ப்ரூஸ் லீயையே சாரும். இன்றும் கூட ப்ரூஸ் லீயின் பல சாதனைகள் முறியடிக்கப்படாமலே உள்ளது. அவரின் வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அன்றைய காலத்தில் கேமராக்களின் வேகத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. ப்ரூஸ் லீ தற்காப்பு கலையில் மட்டுமல்ல, தத்துவத்திலும் சிறந்து விளங்கியவர். தாங்கள் இருளில் நடக்கிறோம் என்ற விழிப்புணர்வே இல்லாதவர்கள் ஒருபோதும் ஒளியை தேடிச் செல்ல மாட்டார்கள். ப்ரூஸ் லீ 10,000 அடிமுறைகளை ஒரு தடவை பயிற்சி செய்தவனை பார்த்து நான் அஞ்சவில்லை. ஆனால் ஒரு அடிமுறையை 10,000 தடவைகள் பயிற்சி செய்தவனை பார்த்து நான் அஞ்சுகிறேன். நீங்கள் எதையாவது சாத்தியமற்றது என்று கூறும்போது நீங்கள் அதை சாத்தியமற்றதாக ஆக்கிவிட்டீர்கள். வெற்றியடைவது எப்படி என்பதை அறிய எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆனால் தோல்வியை ஏற்றுக்கொள்வது எப்படி என்பதை அறிய யாரும் விரும்புவதில்லை. வாழ்க்கையே உங்கள் ஆசிரியர். நீங்கள் எப்போதும் கற்கும் நிலையிலேயே இருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனால் ஒருபோதும் திருப்தி அடையாதீர்கள். எளிமையே திறமைக்கான திறவுகோல். நாம் பிரச்சனைகளை ஆராயும்போது தீர்வை கண்டுபிடிக்கிறோம். பிரச்சனை வேறு, தீர்வு வேறல்ல. பிரச்சனையே தீர்வாகும். பிரச்சனையை புரிந்து கொள்வது பிரச்சனையை கரைந்து போகச் செய்கிறது. என்னை பொறுத்தவரை எதையாவது தோற்கடித்தல் என்பது வெறுமனே தற்காலிகமானது. தோற்கடித்தல் என்பது நான் செய்வதில் ஏதோ தவறு உள்ளது என்பதை சொல்கிறது. ப்ரூஸ் லீ. நன்றி நண்பர்களே, இந்த காணொளியை பார்த்ததற்கு. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் பகிருங்கள். இந்த காணொளிக்கு ஒரு லைக் செய்து கொள்ளவும். எனது புதிய காணொளிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர மறக்காம ஸ்ரீ குரலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.